டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர், 10 மீட்டர், 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் 2D டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது முக்கோணத்தின் பக்கங்கள் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் பக்கங்கள் பாருங்கள், 8 மீட்டர், 10 மீட்டர், 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போது முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரே அளவாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம்னு அர்த்தம். பக்கங்கள் வேறு வேறு இருந்துச்சுன்னா அது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணத்துக்கு தான் பக்கங்கள் வேறு வேறு அளவுகள் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு வேறு அளவுகள் இருக்கிறதுனால அசமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √S S minus A S minus B S minus C. இதுதான் ஏரியாக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் S இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவோம். S ஈக்குவல் டு A + B + C / 2. இப்போ A + B + C என்ன அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா. இப்போது A B C இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 24ன்னு கிடைக்கும். ஸோ 24 / 2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்கும். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ எஸ் நமக்கு 12ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த எஸ் எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏரியா ஈக்குவல் டு ரூட் எஸ்ஸுக்கான வேல்யூ 12 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு S - A. எஸ் 12, A நமக்கு 8. ஸோ 12 - 8ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு S - B. S 12, B நமக்கு 10. ஸோ 12 - 10 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு S - C. 12 - 6ன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் மைனஸ் பண்ணி இங்கே கீழே எழுதியிருக்கேன். இங்கே உள்ள 12 இங்கே எழுதியிருக்கேன். 12 8 போனால் நமக்கு 4, 12 10 போனால் நமக்கு 2, நெக்ஸ்ட்டு 12 6 போனால் நமக்கு பேலன்ஸ் 6. இப்போ இந்த ஸ்டெப் பாருங்கள், எல்லாமே ரூட்குள்ளே இருக்குது. 12 × 4 × 2 × 6 ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்கணும். இப்போது இந்த 2 × 6 பெருக்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். பாருங்கள், 12 × 4 × இந்த 2வையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போ ரூட்டில் 2 12 இருந்தால் நம்ம ஒரு 12 வெளில எடுக்கலாம். ஸோ ஒரு 12 நான் வெளியில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 எதோட ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 2ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ 12 × 2 நமக்கு 24ன்னு கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 12ன்னு கிடைக்கும். ரூட்லேருந்து 2 12 இருந்தால் நம்ம ஒரு 12 வெளில எடுக்கலாம். இப்போ 2 0 இருந்தால் நம்ம ஒரு 0 எடுக்கலாம். ஸோ 2 12க்கு ஒரு 12 வெளில எடுத்திருக்கேன். 4 எதோடைய ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 2ஓட ஸ்கொயர். ஸோ 12 × 2 நமக்கு 24. ஸோ 24 மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர். இந்த அசமபக்க முக்கோணம் கேட்டிருந்தாலே நமக்கு வேறு வேறு அளவுகள் இருக்கும். வேறு வேறு அளவுகள் இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கணும். எஸ்ஸுக்கான ஃபார்முலா இது. எல்லா அளவுகளையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சிம்பிள் தான். ஆன்சர் நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்.